வெல்கம் டு ஹெச் ஃபேமிலி. நீ நம்ம பார்க்க போகிறது பிளாக் க்ளோரோட சீசன் 5 எபிசோட் 5ல் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அவ்வளோதான், இதை முடிச்சாச்சு. இப்போ போக வேண்டியது ஸ்பேடு கிங்டம் தான். போகலாமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். பிகாஸ் அவனால் போக முடியாது. இவன் என்னதான் டெவில் யூனியன் ஃபார்ம்ல இருந்தா கூட இங்கேருந்து ஸ்பேடு கிங்டம் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்கு. என்னடா பண்ணதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஏன் ப்ரோ டெலிபோர்ட் பண்ணலாமேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இவன் இருக்கால இந்த டெவிலால நாட்டு இல்லாமல் ரொம்ப தூரத்துக்கு டெலிபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அங்கேருந்து நாட்டு சிக்னல் கொடுத்தா மட்டும் தான் பண்ண முடியும். பட் அவன் இருக்க நிலைமைக்கு அதெல்லாம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தோம்னா டெவில் யூனியன் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அப்படியே கீழே விழுந்துட்டு இருப்பானா. ஐயோ கீழே விழ போறேன், நான் நினைச்சதோட சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா டேய் டீமஸ்ல ஸ்வாட் வச்சு பறக்கலாமாடா. திடீர்னு ஸ்பேஷியல் மேஜிக் ஆக்டிவேட் ஆகும். ஏன் பாஸ்தா எங்களை விட்டு ட்ரைனிங் எடுக்கிற பாத்தியா? ஏன்டா இப்படி இருக்க வான்னு சொல்லிட்டு இந்த போர்டு மாஸ்டர் எல்லாமே மக்களை துரத்திக்கிட்டே இருக்குங்க. அவங்க ஐயா ஐயான்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பானுங்க. இந்த படி சில பேரை ஸ்னோ மேஜிக்கை வச்சு சேவ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவங்க எல்லாத்தையுமே ஸ்பேஷியல் மேஜிக்கை வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. இங்க பிரசன்ஸ் எதுவுமே தெரியாத மாட்டா வச்சிருப்பானுங்க. சே இதுங்கடா வந்துகிட்டே இருக்குங்க. எவ்வளவுதான் நம்ம கொள்றது, என்னதான் இங்க கொள்றதுக்கு ஈஸியா இருந்தா கூட வந்துகிட்டே இருக்கிறதுனால ரொம்ப தொல்லையா இருக்குது. வெறுமையிலேனா சம்பவம் மேல சம்பவம் அப்படிங்கிற மாதிரி டிராகன் வச்சு ஃபயரா விட்டு தள்ளுவான். நீங்களும் நாங்களும் வேற வேற மக்களா இருந்தாலுமே நம்மளோட மோட்டிவ் அப்படிங்கிறது ஒண்ணுதான், மக்களை காப்பாற்றணும், மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே சுட்டி எரிச்சுக்கிட்டு இருப்பான். இதுக்கு என்னடா வந்துகிட்டே இருக்குங்க, எப்பதான் அதை முடிஞ்சு தொலைங்கன்னு தெரியலையே, கொள்ள வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே இந்த படி மக்களை ஒழிச்சு வச்சிருந்தாங்களே அங்க கண்டுபிடிச்சிருவானுங்க. அடிக்கலான்னு வருவானா, அவனை பிடிச்சி இன்னொருத்த தடுத்துட்டு இருப்பான். அதே சமயம் ஒரு பீம் மட்டும் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடும். எல்லாத்துக்கும் சாக்கு. என்னடா இது, என்ன மாதிரியான பீம் இது, ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா இது மக்களை எதுவுமே பண்ணல, டெவில மட்டும் தான் அட்டாக் பண்ணுது. வந்துட்டீங்களா? ஏன்டா அவ்வளோ லேட்டு? ஏன்டா டேய் நாங்க இல்லைன்னா என்ன வேணா அட்டாக் பண்ணுவீங்களா? இப்ப வாங்கடா டெவில் பயிலுகளா, வாங்க வாங்க, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த ப்ராபஸி எனக்கு தெரியும் அப்படின்னு நம்மள கொஞ்சம் கேவலமா தான் பாடுறேன். பட் இந்த பொண்ணு பாடிட்டே தான்பா இருக்கும். என்னன்னா இது வந்து ட்ரைடா, எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த கேட்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஆக போகுது. அதே மாதிரி எக்கச்சக்கமான டெவில் அப்படிங்கிறது வந்து அட்டாக் பண்ண போகுது. ஸோ கண்டிப்பா இந்த ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கும். நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிற ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ட்ரைனிங். ஏன்னா இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது மேஜிக் கேஸ்டரோட ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணி விட்டுரும். பயங்கரமாக இருக்கும் இந்த ஸ்பெல்லு. இதை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். பட் ஒன்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பெல்லு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதே சமயம் இது நார்மல் ஹியூமனால பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களோட மேஜிக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனாலே நாங்கள் யாருக்குமே ட்ரைனிங் கொடுக்க மாட்டோம். இது எல்ஃபுக்கு வேற கதை. ஏன்னா அவங்களுக்கு மேஜிக் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஆனா நீங்க ஹார்ட் கிங்டம்ல போய் ட்ரைனிங் எடுத்ததுனால உங்களால ட்ரூ மேஜிக்கை பண்ண முடியும். ட்ரூ மேஜிக்னா என்னன்னா நேச்சர்ல இருந்து மேஜிக் எடுக்கிறது. அதை நீங்க கத்துக்கிட்டீங்க. இன்னொரு மாதிரி சொல்லணும்னா உங்களால உங்க மேஜிக்கை தாண்டிலும் கொஞ்சம் அதிகமான மேஜிக் அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியும். இது ஒண்ணு போது உங்களால அல்டிமேட் மேஜிக்கை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட 6 மாசம் அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது எங்கேயுமே வீண் போகல. அதனால தான் இப்ப நீங்க எலிசியாலே இருக்கீங்க. எலிசியா உங்களுக்கு ஆரிஜின் ஆஃப் சோல்ஸையும் உங்க மானுக்கு பிசிக்கலா பார்த்தோம்னா கொஞ்சம் பக்கத்திலேயே கொண்டு போகும். நீங்க உங்களோட சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி அன்லாக் பண்ணுங்க, இந்த அல்டிமேட் மேஜிக்கை கத்துக்கோங்க அப்படிங்கிற மட்டும் இந்த ட்ரைட் பேசிட்டு இருக்கோம். ட்ரூ வாட்டர், ட்ரூ லைட்டிங், ட்ரூ எர்த், ட்ரூ காட்டன், ட்ரூ பிளான்ட், ட்ரூ விண்ட், ட்ரூ ஃப்ளேம்னு சொல்லி அடிச்சு நவுத்துவானுங்க. இவங்க அடிச்சு அடிக்கி வந்த டெவிலாச்சு அதாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாம போயிடும். பாத்தியாத பயங்கரமா இருக்குல்ல. இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னைய மட்டும் விட்டாங்க. அவங்க மேஜிக்க ஒண்ணு பிரிச்சு ஒரு மாதிரி பண்ணிடுவேன்டா. லேப்ல எக்கச்சக்கமான விஷயம் கத்துக்கலாம்டா. பண்ண விடுவேனான்னு தெரியலையே. வெனிக்கா வெயிட் பண்ணு, அடுத்து ஒன்ட்டதான். என்னடே என்னடா லோராங் டெவிலா இருந்துக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கீங்க, எவனை பார்த்துடா பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க அவனை பிடிச்சி பால் மட்டும் சுருட்டிட்டு இருப்பான். இவங்க ஒரு மாதிரி அவன் விடுற மேஜிக் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். என்னது இது, என்ன மாதிரி மேஜிக்டா இது பயமாவும் ரொம்ப பயங்கரமாவும் இருக்கு. அதுதானே மிட் ரேங்கிங் டெவில்ஸ். இந்த கேட்ச் பால் அப்படிங்கிறது என்னன்னா உங்களை ஒரு பந்து மாட்டம் மாத்தி உங்க மானா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிப்போம். அதை ஹியூமன்ஸ் வச்சு விளையாட்டுக்கு நல்லா இருக்கும்ல. என்னடா விளையாடுவோமா? இங்க பாருங்க, நீங்க ஆர்கான் மேஜா இல்லைனாலுமே லோ ரேங்க் டெவில போட்டு தள்ளுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா பிரச்சனை எங்க வரும்னா மிட் ரேங்க் அப்படி இல்லைன்னா ஹை ரேங்க் இந்த மாதிரி டெவில்ட்ட போறப்ப பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமா வரும். ஸோ அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஹே லுக் அட் தட். அவ்வளவுதான்டா வந்துட்டாங்கடா. நான் ட்ரைனிங் பண்ணதை பார்க்கணும்னு நினைச்சேன்,
எனக்குனே வராங்க பாரு அளவெடுத்து செஞ்ச மாதிரி அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அவன் என்ன பண்ணுவான்னா ஃபயர் மட்டும் பயங்கரமா கிரியேட் பண்ணுவான். உடலான்னு போறப்ப அவன் கை அந்த இடத்துல பறக்கும், டம்மால்னு வெடிக்குமா. அவன் அவன் எப்போ வந்தான் அதை நான் பார்க்கவே இல்லையே. இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த 4 பேர்த்தோட தலை இவன் கையில வந்து உட்காந்துருக்கும். ஓ ஓ என்னடா நான் வந்ததை பார்க்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, எனக்கு அசிங்கமா போயிருண்டா. அதே சமயம் இந்த கோட்டைக்கு வெளியே நெருப்பு அந்த எரிஞ்சிட்டு இருக்கும்ல, அது எதுவுமே எரியாது, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்கும். என்னது இது, இந்த கோட்டைக்குள்ள எவனோ ஒருத்தன் வம்பே இழுக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா ஒருத்தன் இருக்கான் போல இருக்குன்னு சொல்றப்ப நம்ம கேப்டனை செஞ்சு விட்டுருப்பானுங்க. இந்த இடத்துல கேப்டன் இருக்கிற நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப பரிதாபமா இருக்கும். அப்படியே இவங்க டீம் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறானுங்க. எப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப தொல்லையா போயிடும். ஏன்னா இது ரொம்ப பிரச்சனை, இந்த பக்கத்து எங்களால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. பட் நம்மளோட முக்கியமான மோட்டிவ் அப்படிங்கிறது கீழே வந்து இவனை மோரிஸை காலி பண்ணணும், அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த லெவல்லேருந்து வந்துருவானுங்க. அவனை பிச்சிடலாமா? இல்லப்பா அவனை வெட்டிடலாம். இல்லம்மா அவனை உடச்சிடலாம். இல்ல கொன்னிடலாம். ஆமா மாட்டீங்கடா. இப்ப என்னோட ஆட்டமே உங்களுக்கு தெரியும், என்னோட வேர்ல்டு எப்படி இருக்கு பாத்தியா? நீங்களா மாட்டீங்கடா. மாட்டீங்கடா. என்ன தனியா வளரிட்டு இருக்க? நான் தான் தம்பி கூட சண்டை போடுறேன், மறந்துட்டியா? ஜாக்கால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஜாக்க கண்டிப்பா செத்துருவான். வால்னர் என்னாச்சு? ரெடியா? தலை ரெடி தலை. டெவில் யூனியன் சொல்லிட்டு அந்த டெவிலோட யூஸ் பண்ணுவானா, திடீர்னு பார்த்தோம்னா கேரக்டரிஸ்டிக் கால் யூஸ் பண்ணி இவங்க 2 பேர்த்து டெண்டகல்ஸ் மட்டும் ஒன்று வச்சு அட்டாக் பண்ணுவான். அது வந்து இவங்களை சிங்க் பண்ண ஆரம்பிச்சிடும், அப்படியே வேற இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டுரும். அவன் நம்ம தடுத்துட்டான் பாத்தியா? ஆமாப்பா அவன் நம்மளை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டான். சூப்பரா இருக்குல்ல? இந்த போட்டு மானாசோனை பொத்து பங்கம் பண்ணிடுவான். இப்பதான்டா ஆட்டமே ஆரம்பம். உன்னால பார்க்க முடியுதா? இல்லப்பா என்னால பார்க்க முடியல. அவன் பவர் வச்சு அவனை முடிச்சிடலாமா? இல்ல அவனை அப்படியே உடனே கொண்டு வரலாம். இல்லம்மா அப்படி கொண்டோம்னா சண்டை சீக்கிரமா முடிஞ்சு போயிடும், ஃபேரா இருக்காதுல்ல. ஆமாப்பா நீ சொல்றது கரெக்டு தான். ஸ்லோவா ஸ்டெடியா பார்த்து பக்குவமா கொள்வோன்னு சொல்லி இவன் மானாசோனுக்குள்ள நெருப்பு ஐஸ்ன்னு சொல்லி பூந்து விளையாடுவானுங்க. இந்த புக்கிட்டு இவனா டாஜ் மேல டாஜ் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒண்ணுமே அழகாகாது. திடீர்னு நெருப்புல இருந்து மூஞ்ச காட்டி என்ன தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு அட்டாக் விடுவான் பாருங்க. இவன் அந்த 6 மணி மாட்டை போட்டிருப்பால, அந்த டெவிலோட இதுவே உடஞ்சிரும். ஐயா இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் என்னதான் முக்குனாலுமே என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஈவன் என்னால டிஃபெண்டே பண்ண முடியல. அவங்க அட்டாக்க நான் தடுத்துக்கிட்டே தான் இருக்க போறேன். எது வரைக்கும்னா நான் சாகிற வரைக்கும். ஏன்னா இப்ப நான் பண்ணலாம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாகும். இவங்களை இந்த மானா பிரிசன்ல வச்சு முடிச்சு விட்டுருவோம். அப்படிதான். சூப்பரா இருக்குல்ல? அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். ஆமாப்பா அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியுங்கள ஏன் இன்னும் ஓடாம இருக்கிறான்? எது என்னடி கேட்ட? ஏன் ஓடலையா? ஏன்னா உங்களை நான் மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். குய்யால உங்களை மட்டும் ஈவில் இருக்கிறாங்க, நீங்க தான் அன்ஜஸ்டியா இருக்க வேண்டியது. உங்களால நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். நான் செத்தா கூட கவலை இல்ல. ஹவுஸ் ஆஃப் ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நோபல் ஃபேமிலி இருக்கும். அந்த நோபல் ஃபேமிலியில 2 ட்வின் பிறக்கிறாங்க. அதுல சின்னவன் அதாவது யங்கர் பிரதர் பார்த்தோம்னா ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர், பாக்குறதுக்கே சூப்பரா இருப்பான், பக்கவா இருக்கான், எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவனை. ஸோ நிறைய பேரால பேசுவான். இவனோட மேஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு மேஜிக் நைட்ல போய் சேர்ந்துட்டான். அதை இன்னொருத்தன் அதாவது அண்ணங்கார வந்து வெட்டியா ஊதாரித்தனமா ஊர் சுத்திக்கிட்டு எவனுக்கும் பிடிக்காது, ஸோ எனக்கு என் மேஜிக் பிடிக்கும், நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். நீ உன்கிட்ட இருக்க பவருக்கு மேஜிக் நைட்ல சேர்ந்தேன்னா எப்படி இருக்கலாம் தெரியுமா? மக்களுக்கு எப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் தெரியுமா? ஐயோ பேச வந்துட்டாரா தோற, போடா போடா அதெல்லாம் போர் அடிக்குண்டா. மிஸ்ஸிங் டைம் ஆச்சு. இதா வந்துட்டால இன்னொருத்த வந்துட்டால, ஏன்டா இப்படி மொக்கையா சுத்துறீங்க? இதெல்லாம் ஒரு வேலைன்னு பாக்குறீங்க பாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க, நீ ரொம்ப வேற மாட்ட இருக்க நினைச்சிட்டு இருக்க. அப்படிலாம் கிடையாது, நீ தோத்தாங்குலிடா. உனக்கு உன்னோட எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியல. சோ நீ இன்னும் அந்த பைத்தியமா தான் இருக்க போல இருக்கு. ஓ அப்படியா? பைத்தியமே பைத்தியத்தை பத்தி பேசுது பாரு அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். சரி, ஐ லவ் யூ so much.